என்றாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. அக்டோபர் 30 அட்ட ஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையில் தீயெடுத்து மாட்டுவது போல் இருக்கு மதுக்குடி இளைஞருக்கு என்றாரு. மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். இதை சொல்லும் போது தேவர் மகன் சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அட்ட ஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம். கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம். கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயில கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. சேர்ந்து மூக்கையா தேவரையாவும் வந்தாரு. என்னிடம் முக்குளத்தோர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு. சார் போய் ஹலோ ஹலோ சார் போச்சு. இன்னர் பையன் யாரா? உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டு பெட்டி கடை கேட்குற மாதிரி வச்சுட்டானே. ஓனரை படுக்க போட்டிருப்பீங்களே. அப்போத்தான் இவங்க உழைக்கிறோம்னு சேர்த்து காலையில் 500 சேர்த்து வாங்குவாங்க. ஆமா என்னோட சிசிங்க தான் இவங்க. வந்து இதுல வேலை பார்த்தாங்க. எதுல? ராஜ் கிங்னு ஒரு மைசெட். சரி அப்படித்தாண்டா எவன் இல்ல. ஹலோ ஜல்லிக்கட்டு நாயகனே உருவனங்கு உத்தமன் சியாரு காத்து என்னும் பேரு ஜல்லிக்கட்டு பேரை என்று கூறி ஜல்லிக்கட்டு நாயகனே உருவனங்கு நல்லவன் சியாரு காத்து என்னும் பேரு. இந்த உருவனங்கு நல்லவன பாடி காணாத நாள் இல்லை, உன்னை நான் வணங்காத நேரமில்லை. ஜல்லிக்கட்டு நீ வந்த சிறப்பு. ஜல்லிக்கட்டு நாயகன் டாக்டர் சிஆர் கார்த்தி வந்த சிறப்பு. இன்று கண்கலங்கி நிக்கிதுந்த பொறுப்பு. ஜல்லிக்கட்டு நாயகனே உருவனங்கு உத்தமன் சிஆர் கார்த்தி என்னும் பேரு நண்பர்களே துடிக்க வச்சதாரி. ஜல்லிக்கட்டில் நீ வந்தா கைதட்டு பறக்கும். எப்பத்தான பார்க்க போறான் ஜாமி. ஜல்லிக்கட்டுக்கு நீ வந்தா கைதட்டு பறக்கும். எப்பத்தான பார்க்க போறான் ஜாமி. எங்க சியாரு கார்த்திக்கு ஜாமி கண்ணீரும் கலங்குதையா. எங்க சாமியத்தான் காணலையா. கண்ணீரும் கலங்குதையா. சியாரு சாமியத்தான் காணலையா. சியாரு கார்த்தி போல ஒரு வீரன் இங்கே யாரு? மறுபிறவி எடுத்து வரேன் பாரு. ஜல்லிக்கட்டு நாயகனே உருவனங்கு உத்தமன் சியாரு கார்த்தின்னு பேரு. இந்த ஊரெல்லாம் பேரு கூறு.
சென்றதொரு சாமி இந்த முக்குளம் வணங்குது சியாறு கார்த்தி சாமி. ஜல்லிக்கட்டு நாயகனே உருவணங்கும் உத்தமன் சியாறு காத்தின்னு பேரு. மண்ணுதான் கலங்குது பாரு, உன்னைத்தானே நினைக்குது உன்வாட அடிக்குது. பாதம் தொட்டு வணங்குறேன் சாமி சியாறு கார்த்தி, பாதம் தொட்டு வணங்குறேன் சாமி. நீ ஒரு மனுஷன் சியாறு கார்த்தின்னு யாரு பிறந்தா காமி. ஜல்லிக்கட்டு நாயகனே உருவணங்கும் உத்தமன் சியாறு கார்த்தின்னு பேரு. இந்த உன்னத்தான வணங்குது ஊரு, போகாத ஊருமுள்ள சியாறு கார்த்தி, வாங்காத புகழுமுள்ள உன்னைத்தானே வணங்குறேன் சாமி. கண்ணீர் இல்ல தண்ணி இல்ல சாமி. வாத்தியாரே, உண்மையிலே கண்ணதாசன் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சான். ஆனா உங்க உருவுல கண்டிப்பா ஒரு கண்ணதாசன் இருக்காரு வாத்தியாரே. கண்டிப்பா கண்டிப்பா வாத்தியாரே. உண்மையிலே எத்தனை பேர் ஜல்லிக்கட்டுக்காக போராடினாங்க. பெரியவங்களும் இருக்காங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வடமாட்டிலாம். ஆனால் ஒரு இள வயதில் ஜல்லிக்கட்டு வடமாடு எதாக இருந்தாலும் சின்னஞ்சிறு வயதில் வீரனா பட்டி தொட்டி தமிழகத்தில் உள்ள இளைஞர் ஊரா சிஆர் கார்த்தினா தெரியாத உள்ளங்களே கிடையாது. அப்படி ஒரு மாவீரன். உண்மையிலே எங்கள் தாய்மார்கள்லாம் கைதட்டும் போது ரொம்ப சந்தோஷம். நன்றியா தான் அவரை ஞாபகப்படுத்தினதுக்கு தம்பிக்கு நன்றி. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு தம்பி எனக்கு சிஆர் கார்த்தி, மறக்க முடியாது. தொலைபேசியெல்லாம் பேசியிருக்காப்பு. நன்றி. இங்கே ஒரு பாடி கிடந்துச்சு எங்கடா எரிச்சிட்டியா செல்ல தாயி குருவமா. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை நம்ம எனத்தாரு ஏசுறதும். பாடி எந்திரிச்சு ப்ரோ. மெடிக்கல் மிராக். ஈரோட்டு சந்தையில் உனக்கு ஜெல எடுத்துக்குவான். காஞ்சிபுரம் அஞ்சிலுக்கு ஜெல தங்க ரத்தினமே, உன்னை நொடிச்சு போட்ட மாத்திக்குவோம் வெள்ளி ரத்தினமே. அத்தியா உனக்கு என்ன அடி அடிக்கிறேன் பாரு. சாம்பா அமத்துறேன் கரைச்சுக்கு. உண்மையிலேயே இந்த பகுதிக்கு நிறைய நான் நாடகத்துக்கு வந்திருக்கேன். வாகடாக்காம உங்களை வச்சுக்கிட்டு நெளிவு நடத்த முடியாது. ஆனால் கோயிலுப்பட்டிய நான் 7 மணிக்கெல்லாம் செக்கான வந்துட்டேன். இதில் 2 பேர் கேட்கலாம் என்ன மசத்துக்கு இல்லைன்னா வரேன்ட்டு. இதெல்லாம் ஊத்துப்படிதான் நிற்க முடியும். அப்போ ஐயா தேவரையா சிலைக்கு பக்கத்தில் உள்ள கடை பூரா போனேன் பிச்சை எடுக்கிறதுக்கு. கடையில் பூரா கேட்டேன், ஐயா இந்த விக்கிரமங்கலம் பக்கத்தில் உள்ள இந்த கோயில்பட்டி ஊர் எப்படின்னு கேட்டேன். அங்கே எல்லாரும் சொன்னது பூராமே தெய்வீக திருமகன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா வாரிசுக. ஆனால் அவங்க பழகிட்டா உசுரை கொடுப்பாப்பா, அவங்கள மாதிரி நேர்மையாக யாருமே இருக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்கய்யா. உண்மையிலேயே உங்களை இன்னைக்கு தான் பார்க்குறேன். அவங்க சொன்னதை நம்பணும்னா இந்த பேசுன காசை கொடுக்க முடியுமாயா? கொடுத்தீங்கன்னா இந்த செகதியில் விழுந்து அந்த மாட்டில் தவி அங்கிட்டு போயிடுவேங்கய்யா. ஏப்பா நான் சொந்தக்காரங்கன்னு சும்மா பேசுகிறேப்பா. இப்போ எதுக்கு நான் கவலைப்படுறேன்னா, இல்லைப்பா காசு ஒரு மேட்ரு கிடையாது. இல்லை எனக்கே இந்த நிலைமைன்னா ராசவாட்டு முருகன் அவன் முருகன் வரும்போது நீ ஒரு ஆள் தான் இருப்ப, வேலுக்கு எலும்புச்சம்பளம் குத்துறதுக்கு விதி. தம்பி மணிக்கட்டோட உடச்சு போடுவேன். பெரிய உருளி வீரப்பேன். வெள்ளரிக்காய் கதை சொல்ல வாத்தா உங்களுக்காகத்தான் சொல்றேன். வேற ஊர்னா சொல்ல மாட்டேன், ஏன்னா நீச்சல் தண்ணி தேவைப்படும்.
ஏய் தம்பி, உங்களுக்காக தான்டா அண்ணன் பாடினே. வேற எந்த பப்பனாவது கேட்க கேட்க எல்லாமே பாட முடியுமாடா? நீ என்ன சொன்னாலும் பாடுவேன். ஏன்னா ஐயா தெய்வீக திருமணம் உண்ணா முத்துராமலிங்க தேவர் ஐயா அருள் பெற்றவன் இந்த எம்கேஆர். யாருக்கா தெரியுமாத்தா? பார்த்துருக்கீங்களா? 12 வருஷம் குழந்தை இல்லாத எனக்கு போன வருஷம் தான் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் குழந்தை கொடுத்தாருத்தா. இதுக்கு யாராச்சும் அதை வீட்டுக்கு போக சொல்கிறா? தம்பி நீங்களாம் பார்த்தீங்களாப்பா அந்த வீடியோ? ஏத்தா உண்மைதாத்தா. போன வருஷம் இந்த வருஷம் பசுமுல்ல போய் அன்னதானம் கொடுத்தேன். ஏன்னா அப்படி ஒரு தெய்வ சக்தி கிடையாது. 18 சித்தரில் ஒரு சித்தரம் ஊனா முத்துராமலிங்க தேவரையா. சிரிச்சு ஆத்தா போ, இதெல்லாம் உனக்கு சிரிப்பா இருக்கோ? அது என்ன நினச்சி இவன் பிள்ளை வத்தியான்னு நினச்சிருச்சு. லூஸு. இதுக்கு தானே அப்பா உன்னை புடதிலேயே அடிக்கிறாரு. இன்னும் நீ திருந்தலையே. அப்பாட்ட சொல்லி இன்னொரு தாரம் கட்ட சொல்லிடுவேன். அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் கணக்கிறேன். உங்களை வெள்ளரிக்கை காமெடி சொல்ல முடியாது. எந்திரிச்சு போங்க வைக்கலாம். எந்திரிச்சு வீட்டில் போய் சாணி ஓடுங்க. சாணி தொளிக்க சொல்கிறேன். வெள்ளரிக்கை கதை சொல்லக்கூடா. இது யாருமே செய்யக்கூடாது. இந்த கதை வந்து பக்தியாக இருக்கணும். 2 பொம்பளையத்தான், 2 பொம்பளை ஆளுங்க நல்லா கேளுங்க. ஊன்னு சொல்லுங்க. ஊ இங்கே இல்லை, எங்கள் ஊர் பக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் 2 பொம்பளையே கேதத்துக்கு போயிருக்காளுங்க. நான் வெந்தேன் கேதத்துக்கு உரிமை வச்சவன். ஆமத்தேன் மைத்த புடுங்குத்தேன். அண்ணே இல்லையாடா? ஆமண்ணே நோமனேன். இவந்தே அந்த செத்த கிழவனோட பேரை. அப்போ 2 பொம்பளையே வயக்காட்டு வழியாக நடந்து போயிருக்காளுங்க. கடா பொட்டி தெரியுமில்ல? பொட்டி, ஓலை பொட்டி. அதில் நெல் ஒன்று கேதம் கேட்க போனவன் போலையே ஊன்னு கேளுங்க. ஆன்னு கேட்டால் சோத்து பல்ல அடிச்சு விட்ருவேன். அப்புறம் எல்லாத்துக்கும் லீவு ஓட்டுருவேன். நான் வாத்தியார், நீங்களும் ஸ்டூடெண்ட். பாரு மாணவிகள் எவ்வளோ விவரமாக இருக்குது. மாணவிங்க பூராமே அப்படியே வெறி கொண்டு இருக்காங்க. என் சங்க கடிக்கிறது மாதிரி. இருங்க ப்ரோ, வெறித்தனம் உள்ளதானே மறந்துருச்சு. அப்போ 2 பொம்பளையே வயக்காடு நடந்து போகும்போது பெரிய பெரிய வெள்ளரி பழமாக கிடந்திருக்கு. இந்த 2 முண்டையிலும் பேசியிருக்காளு. அடியே கேதத்தை கேட்டுவிட்டு அழுது விட்டு இந்த கடாப்பட்டியில் உள்ள பொட்டியில் உள்ள நெல்லையும் கொட்டி விட்டு வரும்போது காட்டை காலி பண்ணிடுவோம், காட்டையே அழிச்சிரும்னு பேசிட்டு போயிட்டாளு. பிடிங்கிட்டு போயிடும்ட்டு. சரின்னு அங்கே போய் ஒரு 50 பொம்பளையை கட்டி பிடிச்சி என்ன பார்த்தா ராசா என் ஜாமியா ஜீமான்னு அழுதுருக்காளு. ஏலே முண்டை ஏண்டா ஓட்டுறதுன்றிய. அப்போ இந்த 2 முண்டையில இந்த 50 பொம்பளைக்கு ஊட போய் முக்காடை போட்ட அழுத பொம்பளைகளுக்கு 2 முண்டைகளுக்கு ஒப்பு தெரியலை. வெள்ளரி பழம் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு பொம்பளை சைஸா ஒப்பாரி அப்படி இளையராஜா சாங்கில் வச்சிருக்கா. ஏங்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா என்ன பார்த்தா ஐயா கொடி கொடியா வெள்ளரிக்கா. இன்னொரு பொம்பளை அடி ஒவ்வொன்றும் 2 கிலோ இருக்க முடியும், 3 கிலோ இருக்க முடியும். இவன் பழத்தோட பெரிய வள முடியும். இன்னொருத்தி அடி சத்தம்மா ஒப்பு வைக்காதடி, எவளும் பிடிங்கிட்டு போயிடுவாளு. நம்ம போகும்போது காற்றையே டிராக்டர் உழுது மாதிரி அழிச்சிட்டு போயிட முடியும். ஏக்கா கொண்டு வந்த பொட்டி வத்தலைன்னா என்ன செய்யறது? நம்ம சேலையில் கூட கட்டிக்கிட்டு முண்டமாக போயிட முடியும். இந்த தோட்டத்துக்காரி 2 பேர்த்துக்கு ஊட உட்காந்து அழுதது இந்த முண்டையை மறந்துருச்சு. அவள் அடிச்சிருக்கா. அடி சக்காலத்தியெல்லாம் பிடுங்கி தொலைச்சிடாதே அடி, நான் விதைக்காக தாண்டி 4 வளம் போட்டிருக்கேன். இந்த 2 முண்டையில் ஏக்கா உங்க காடுன்னு தெரியாதுக்கா, நாங்கள் வாரவுக்கோ அரைப்புடி மூக்கு செடி நாசு அப்படின்னு சொன்னோடனே இந்த போனா எந்திரிச்சு ஓடி போய் வெள்ளரி பழத்தை பிடிக்கிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, கதை கேட்ட பொம்பளைகிட்ட 10 ரூபா வாங்கடா. எப்பா நாடகம் பேச வந்தது யாருப்பா? வந்தார் ஒரு சாமியார்.
பெட்டி ஆஃப் பண்ணிக்கிட்டு வேணாது வெள்ள சாமி போனா என்னென்ன கிருத்துரம் பண்ணுறேன் தோப்புறேன். ஒரு சாமியார் வந்தார். ஜான் வந்தான், பொடி தூவுனேன். ஜான் குள்ளமாயிட்டான், டவுசருக்குள்ள போட்டேன். ஜான் சின்னவன். வந்த நாரதர், அருமையான நாரதர். இவருக்காக நான் இலங்கை கடலுக்குள்ள நாடகம் பேசலாம்னு இருக்கேன். ஏன்னா அலையை பார்த்துக்கிட்டே 500 பாட்டு பாடுவேன். என்னுடைய பையன்தான், சின்ன புத்துரு. ஆனால் அவளை ஞானமாக பாடின அந்த சிறுவனுக்கு ஒரு கைதட்டு தட்டலை நீங்க. ஆனால் உள்ள போய் அவன் சந்தன தப்பால கையை விட்டேன். சூட இருந்தா சத்தியம் பண்ண சந்திக்கிறேன். நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது. பெண்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சூப்பர் சிங்கர் முத்துச்சிற்பி, முத்துச்சிற்பி முத்து முத்தா பாடி எங்க அண்ணன் சினிமாவில் கொடி வெட்டி பழக்கிறேன். நான் அந்த வேப்பமுத்து பறக்க நேரம் இல்லை, தூக்கம் டயர்டு. அன்னைக்கு அப்படி தான் போய் வேப்பமுத்து நினச்சி பறக்குனே. ஆட்டாம் புழுக்க நீ எந்திரிச்சு போ. நீ என்ன நகைச்சுவை அப்படியே தள்ளிடுவாங்க. மற்ற நேரம் இருக்க மாட்டாங்க. சந்திக்கிறேன். ஆனா என்ன வேணா நடக்கலாம். எவன் நடந்தது யாருக்கு தெரியும்? வந்த நாரதர் பேசுவாரா இல்ல அவரு பேசுவாரா? ஸ்டெப்பை போட்டு விட. ஆமா, நான் பிறகுதாவா டான்ஸ் மாஸ்டர் தில்லான்னா ஐயா அது ரஜினிகாந்த். ஹலோ வாங்க சாமி வாங்க, நீங்க பாட முடியாது. சாமியாரால வாடி வாசல மாட ஒத்து விட்டாங்களா? ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக. இந்த இடத்துல ஏதோ ஒரு காண குரல் ஓசை கேட்டது. அந்த குரல் ஓசைக்கு சொந்தக்காரன் நீங்க தானா? ஐயா, ஏற்கனவே போன ஆளுகளை பெப்பிக்கால வச்சு ஒட்டி வச்சிருக்கேன். நீ மேற்கொண்டு சத்தம் போட்டு பூரா வீட்டில் போய் படுத்துறாம நான் தெருவில் தெரியுமியா? கொஞ்சம் ஐயா சாந்தம். அதாவது ஒன்று பாருங்களே, சாந்தமான முடியே. 40,000 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் நம்ம தொழிலை விட்டு கொடுக்காம செய்யணும். அதுதான் தொழிலாளிக்கு அழகு. டான்ஸ் மக உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு, அதனால எழுப்பு இந்த மயம் எந்திரிச்சிட்டேன். அதே டான்ஸ் மயம் முத்துருளு. என்ன யாருமான்னு சொன்னீங்க? ஏன் புத்துரு? புத்துருவா? புத்துரு என்றால் சின்னவன் என்ற அர்த்தம். ஏய், புத்திரன் என்றால் குழந்தை என்று அர்த்தம். அதே புத்துரு என் குழந்தை தானே. ஓ, யார் இவரு? உங்களுக்கு அப்ப திருமணம் ஆயிருச்சோ? ஏய், என்னை பார்த்து லேசா நினைக்கிறேன். உனக்கெல்லாம் யாரு பொண்ணு கொடுத்தது? அப்புறம் எப்படி நீ பிறந்த? ஏய் ஏய், என்ன எதுக்கே இடையில இருக்கிற? ஏன்னா இல்ல இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? இன்னைக்கு இந்த ஊரை நான் கோவப்பட மாட்டேன். ஏன்னு கேளு. ஏன்? பூரா ஈர நேரம். இதுவே வெயில் நேரமா இருந்தா அப்படியே தீ அங்கனங்கன்னு பிடிக்கும். ஏன்னா செய்தி விடிய பத்த ஈர இருந்தா உங்களுக்கு கோபம் வராது. ஏன்னா கோபம் ஒரே ஒரு விஷயம். என்னங்க? அழகர் ஆத்துல இறங்குறாருல, இறங்கும் போது கோபமான அழகரை சரி குளிர்ச்சி படுத்தத்தான் தண்ணி பிச்சு என்று ஒண்ணு அடிப்பது. கைதட்டலாம், பொம்பளையெல்லாம் கைதட்டலாம். இல்லைன்னா அழகருக்கு எறிகிற குளக்கட்டையே இங்கே எரிஞ்சு வதக்கண்டு. அழகரு கோபமா இருக்கனாலதான் ஆற்றுக்குள்ள இறக்குறாங்களா? யார் சொன்னது? அத்தா உண்மைதானத்தா? கைதட்டுங்க. என்கிட்ட உனக்கு நேரம் நல்ல நேரமா இருக்கு. தீட்டு வாங்க. வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா என்று சொல்லக்கூட வைப்பாங்க. எது திருவிழா? ஆமா. எதற்கு வைக்கிறாங்க? ஏன் அது வேறு திருவிழா? ஏன் திருவிழா? அவ்வளவு பேர் இருந்தாலும் 2 பேரும் வந்து ஏதாவது ஒன்று திருவி விட்டு போயிடுவாங்க. அதே திருவிழா. கைதட்டலாம். திருவிழா என்பது என்ன? திரு என்றால் வருடத்திற்கு ஒரு முறை அந்த இறைவனை வந்து அப்படியே ஊர்கோலம் மாதிரி சுற்றி கொண்டு அந்த ஊருக்கு நன்மைக்காக இருங்க. இங்க மந்தேமதானத்தா? மந்தேமனுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கிற திருவிழான்னா டெய்லி எதுக்கு பூஜாரி போய் மணி ஆட்டுறாரு? ஒன்று தெரிஞ்சுக்கல. கை தட்டலாம். இங்க பாரு, நீ என்ன பேசுனா அதுக்கு எதிராக பேச முடியும். ஏய், மந்தேமா விளையாட்டுக்கிட்டு இருக்கு, பேசாம வந்தே மாதரமா? ஏய்,
ஏய் இது யாரு உங்க அப்பா விட்டு சாமியாயா? ஏய் எங்க ஊர்ல கிளவி இப்படித்தே ஆடும்டா. ஒண்ணு தீச்சட்டி எடுத்து முண்டை அங்கிட்டு போட மாட்டேன், இங்கிட்டு போட மாட்டேன். உங்க ஊர்ல மட்டும் ஆட மாட்டாங்க, எல்லா ஊர்லயுமே பிடித்த வயதானவர்கள் ஆடுவார்கள். ஏன்னா தினமும் வழிபடுவது நம்ம உள்ளம் தூய்மையாக இருப்பதற்காக. தூய்மையா? தினமும் இறைவனை வழிபட வேண்டும். உள்ளம் பெருங்கோயில் உன்னோட ஆலயம் வெள்ளபுரானுக்கு வாய் கோபுரவாசல் கள்ள புலன் காணா மணி விளக்க தெல்ல தெளிவாருக்கு செமனே சிவமயம். உள்ளம் என்பது தூய்மையாக இருக்க வேண்டும். உண்மை. எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கூட ஆலயத்துல போய் ஒரு 5 நிமிடம் உட்காருகின்ற பொழுது மனமாகப்பட தூய்மையாக இருக்குமா? சரி, ஆலயத்துல தண்ணியா கிடந்து, ஆலயத்துல தண்ணி கிடந்தா எப்படி? ஆமா, ஆலயத்துல பூஜாரி கோயில அலசி எப்படி உனக்கு மட்டும் மூளை கிளகளே பிரியுது எப்படி? ஏன்னா நான் வந்து செக்கானத்துல மூளை கடை வச்சிருக்கேன். அப்படி அந்த மூளையில கடை வச்சிருக்கேன். கை தட்டலாம் நீ. ஏய் நில்லியா ஒரு இடத்துல. இப்ப வந்து அலுமாறு. அலுமாடா? அலுமாடா அனுமானாயா? ஏன்னா உன்னைய மாதிரி 77 வேற லூஸ் ஆக்கியிருக்கேன். அதை வேணா சொல்லு. ஆனா உன்னை ஆக்க மாட்டேன். ஏன்? என் புத்துரு. அப்படி இல்ல, நீ நினைச்சாலும் ஆக்க முடியாது. ஏன் ஆல்ரெடி ஆயிட்டே வந்திருக்கேன். ஏயா அப்படி கொடுமை பண்ற? என்ன வேணா கேளுங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் கிடையாது. ஏன்? 11 வருஷத்துல வச்சிருவாங்க. 11 வருஷத்துல வச்சிருவாங்க. அம்மா பூஜாரி மக வயசுக்கு வந்துருமுண்டு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வைப்பாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூப்பது என்ன பூனா? குறிஞ்சி பூ. அரே அப்பா, யாருக்கும் தெரியாத பாரு. ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குறிஞ்சி பூ பூக்குது? 96 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ என்ன தெரியுமா? அதே சிவபெருமானுக்கு வழிபடக்கூடிய லிங்காஸ்வர பூ அப்படின்னு சொல்லுவா. பிறந்ததுல இருந்து பூத்து ஒரு பூ இருக்கு. பிறந்ததுல இருந்து ஒரே பூ, வாடாத பூ. வாழாத பூவா? குஷ்பு. ஏய் கை தட்டலாம் தாய்மார்கள் ஓட்டு எனக்கு. அன்னதினமும் வளரக்கூடிய பூ வந்து மல்லிகை பூ. ஒரு தலைமுறைக்கு வளரக்கூடிய பூ அப்படின்னா மூங்கில் மர பூ. 18 வருடத்திற்கு ஒரு முறை வளரக்கூடியது பிரம்ம கமலம். 32 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கக்கூடியது பிரம்ம கமலம் என்று சொல்லக்கூடிய பல விதமான மலர்கள் உண்டு. அதுபோல மலர்களாக இருந்தாலும் கூட 12 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னா என்ன? ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கிறாங்க? ஏன்னு கேளுங்களே. வருஷம் கும்பாஜி வைக்கலாம். என்ன? வரி காசு கொடுக்க முடியாது. கை தட்டலாம். கை தட்டலாம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை ஏன் கும்பாஜி வைக்கிறாங்க என்றால் ஏங்க? சபாஸ் தம்பி, நீ பேசுறிய அன்னை உனக்கு இருந்து வரேன். வெள்ளங்காப்பய மயனே. கொடிமரம் என்று சொல்லக்கூடியதுல கீழே 3 வருடமும் மேலே 3 வருடமும் கருவறை என்று சொல்லக்கூடிய மேல இருக்கக்கூடிய கருவறையில 3 வருடமும் கலசத்திற்கு மேல இருக்கக்கூடிய 3 வருடம் ஆக 4 கருவறை என்றால் பிரியாஸ்பத்திரியா? ஏய் கருவறை என்றால் அந்த சிலை இருக்கக்கூடிய சிலையினுடைய கருவறை. இறைவன் இருக்கக்கூடிய இடம். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்கின்றான், மனிதன் வெடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழ்கின்றான். அப்படின்னா என்ன தெரியுமா? என்ன? மனிதன் இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்றான். இறைவன் படைத்த உலகத்துல நம்ம எல்லாம் வாழ்றோம். ஆனால் மனிதன் சிற்பியாக வடித்த சிலையிலே இறைவன் ஆளுகிறான். மந்தையமா போன்ற தெய்வங்கள். அருமை 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 அருமை. அந்த சிலைகள் எல்லாம் இறைவனாக கருதி வணங்கக்கூடியவன் யார் அப்படின்னா மனுஷன். இதுல மனிதன் பெரியாளா இறைவன் யாராவது இடையில ஓமத்துறை வைக்கிறவர். ஓமத்துறை வைக்கிற உனக்கு இங்க என்ன வேலை? வயிற்று வலிக்குதான் வருவேன். எது யாருங்க நீங்க? இது என்னமோ சிற்பின்றீங்கல்ல? ஆமாங்க, நாங்க வேலை பார்ப்போம். என்ன வேலை? சிற்பி வேலை. அந்த சிலைக்கு என்ன பேரு? சிலைக்கு சிலை போச்சு இல்லையா? ஒரு சிலை. ஏன்னா பொண்ணாகப்படுத பொண்ணு எப்படி இருக்கின்ற பொழுதோ பொண்ணுக்கு இப்ப எவ்வளவு மதிப்பு உண்டோ. என்னையே நீங்க கேள்வி கேட்டீங்க, எனக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, புத்தி தடுமாற்றம். சரி, ஆனா என் தம்பிட்ட கேட்டு பாருங்க, புட்டு வைப்பேன். செக்கானத்துல பணியார கடை வச்சிருக்கேன். என்னையும் நான் கேட்க மாட்டேன், புட்டும் நான் வாங்கவும் மாட்டேன். சரி வாங்க, நீங்க எதாவது சொல்லுங்களேன். எதற்காக இறைவனை சிலை கொண்டு வணங்குறோம்? சிலையை கொண்டாங்களா? சிலையை கொண்டுட்டாங்களா? அட பாவியலா. டேய், அவனுக்கு வலது காது கேட்காது. வலது காது கேட்காதா? அப்ப இடது காதுனா இங்கிட்டு திரும்பிக்க, இங்கிட்டு வா. இந்த இதை பிடிங்க. இறைவனை ஆட்டடா கொடுக்குற டேய், இது நாடகமா என்னங்கயா? ஒப்பு வியாபாரம் பார்க்க வந்தோம். அட கொஞ்சம் கீழே இறக்கியா? ஐயா நல்லா சில்லுக்கியா. படி 30 படி 30 படி 30. சரி, இறைவன் இந்த ரூபத்துல தான் இருப்பானியா? எப்படி அறிந்தார்கள்? ஐயா,
3:30 மேல இடது காதும் கேட்காது அவனுக்கு. போடா, உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்கறதுக்கு சும்மாவே இருக்கலாம்டா. கேளுங்க சிங்கா சொல்லுப்பா. சொல்லு. எதற்காக இறைவன் சிலையை கொண்டு வணங்குறாங்க? எதற்காக இறைவன் சிலையை கொண்டு வணங்குறார்? ஆமா. அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீயினால் சுட்ட வடு, நாவினால் சுட்ட வடு. ஏய், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் தம்பி ஓடி போய் இந்த பேக்கோட கிணத்துல குதிச்சிருக்கு. ஏலே, ஒரு திருக்குறள் ஒழுங்கா சொல்ல முட்டனாக்கு பையில வச்சுக்கிட்டு இந்த நாடகத்தை நடத்தி நான் சாப்பிட பெட்டிக்கார தூளியாவது பணப்பா சத்துணவு பொறுப்பாளர் மாதிரி இவன் ஆல்ரவுண்ட் காரணம். ஆளு எப்ப மாறி எப்ப வரமுடே ஏன்ட்டு கேளுங்க. உன்னோட கேட்கறையா? இறைவனை நீ கண்ணால் பார்த்தது உண்டா? உண்டு. எங்கே பார்த்த? எங்க ஊர்ல ஒருத்தர் பொன்னுச்சாமி, அவர் பட்ட பேரு இறைவன். கைதட்டா. டேய், ஓ எந்தோ அரே, ஓ எந்தோ. நான் என்ன சொல்றேன்னா, ஏய் இந்தாங்கடா. டேய், ஏப்பா ரொம்ப பிடிக்காதப்பா கூசுது. ஏப்பா சாமியை கொஞ்சம் விட்டு பிடிப்பா. இடுப்புல கூச்ச வரும். ஏய் கம்பு கூட்டு ஏத்தாத. என்னங்கதாயா பண்ணிட்டு இருக்கீங்க? குச்சு குச்சு குச்சு. இப்ப யாருக்கு அதுல சாமி வந்திருக்கு? நின்றுச்சுங்க, இருங்க. நின்றுச்சா? போயிருந்தேன் கருப்பனை பத்தி கேட்காதே, எனக்கு சாமி பலியா வரும். ஓ, கருப்பன். தம்பி 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 ராஜபாட்டு வரணுமா, அப்படியே வீட்டுக்கு போகணுமா? ஏலே, நான் ஆடும் போது நீ பிடிக்கும் தாடா சொல்லி கூட்டு வந்தேன். நீ ஆடுனா அந்த ஆளா பிடிப்பாரு. அவருக்கு வலது காது இடது காது ரெண்டுமே கேட்காது. யார் சாமி? கருப்பா. ஏன் அவருக்கு கருப்பன்னு பேரு? இந்த வத்தியெல்லாம் கருப்பனை கடா வெட்டிட்டாங்க. கேட்டா கருப்பன் பேர் சொன்னாலே ஆடுறியலே. இப்போ எந்தோட கருப்பை வாக்கிங் டவுசர் போட்டு ஆடினாரு. கடவுளே கடவுளே. ஐயா, அவன் தையல் போட போயிட்டேன், மண்டையை உடச்சு விட்டாங்க. ஏன்னா காவல்துறை வந்தா நீ வெளியூர் ஆள் ஓ மேலே தான் கேஸ் ஆகும். என்னைய கேட்டால் நான் கணேஷ் போயில தேவையான உள்ள சரணை அடைஞ்சு. அட பாவியலா, எல்லாமே முன்கூட்டியே நடக்க வேண்டியதெல்லாம் அவன் செஞ்சுட்டே வந்துருவிய போல. கருப்பையன் கருப்பா இருக்க. கருப்பா, உன் கண்டு கலங்குது. ஏப்பா நீ கருப்பா இருக்க? டேய், நான் அதை ஒன்னுட்ட கேட்கறேன். என்ன அதி ஒரு காலம் ஓடாங்கோத்தா அதி ஒரு காலம் இந்த கோயில் பட்டியல எங்க ஐயாக்கு உள்ள காலம். என்ன காலம்? ஏங்க வாடா. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், வாயை ஊதுங்க. வாயை ஊதுன்னு எங்கனையா காட்டுற? போமுண்ட வாயை ஊதுன்னு நாசியிலே காட்டுவா. கருப்பையன் கருப்பா இருக்கேன் அப்படின்னா காக்கும் கடவுள் யாரு? ஏய், அப்புறம் என்ன சும்மா இருக்கணும்? கேட்கிறது ஒரு குத்தமா? எல்லையில் மக்களை நின்று காக்கும் கடவுள் யாருன்னா கருப்பேன். காப்பேன் கா. சொல்லுங்க. கருப்பன் கருப்பு. ஏன் கருப்பேன் கருப்பா இருக்கானா, மக்கள் உள்ளத்தில் உள்ள இருள் என்று சொல்லக்கூடிய கருப்பை நீக்கி நல்வாழ்க்கையை கொடுப்பதனால்தான் கருப்பேன் கருப்பா இருக்கேன். கைதட்டலாம், முக்காடு ஓடக்கூடாதா என் ஆற்ற வைரமே. நிஜமாலுமே உன்னை போன்ற பதில யாராலுமே இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. அழகான ஆனா சொன்னாலும் பொருத்தமா சொல்லிடுறேன். அத்தா நான் போய் சொன்னது பொய்யாத்தா? உண்மைதானத்தா? நீங்க இருக்கிற வரைக்கும் அவர் நல்லா சிறப்பா பதில் சொல்லுவார். போய் குத்துவலக்கு எடுத்துட்டு வாங்க. வாங்கோ, நெய் எடுத்துட்டு வாங்கோ. ஓம் சுக்லாம் ஓம் கிரீம் சுந்தரம் ஓம் ஸ்ரீதர் ஐயர் மயன் மந்திரம் சொல்லல. என்னங்கடா அதுக்கு தேன் சொன்னேன், பாடசாலை சேர்த்து விடு. பாவியலா, மந்திரத்தெல்லாம் நீங்களே கெடுத்துருவீங்க. ஏற்கனவே கோயிலுக்கு வர்ற ஐயர் என்ன சொல்றாருன்னு புரிய மாட்டேங்குது. 4 வார்த்தை தான் தெரியுது.
ஒரே ஒரு விஷயம், பிராமணர்கள் ஐயர்கள் ஓதுவார்கள் அவர்களெல்லாம் பாடசாலையில் பயின்று அவங்க ஓதுவது உண்மை, அது உண்மை. ஆனால் அவங்க சொல்லுகின்ற வார்த்தை புரிந்து விட்டால் கோயில்பட்டில் 10 ஐயர் பிளாக்கில் ஓத போயிடுவேன். அதனால தான் உனக்கு இருந்திருந்தா அப்படி இப்படி வருமா? சரி, அவர்கள் ஐயர்கள் என்று கற்றுக்கொண்டு வந்து நம்மள்ட்ட கோவிலுக்கு நல்ல விதமான ஒரு விசேஷங்களுக்கு பாடுறாங்க, ஆமாங்க, ஓதுறாங்க, வைக்கிறாங்க. நீங்க போய் எங்கே படிச்சுட்டு வந்து இப்ப நீங்க எதுக்கு ஓதுறீங்க? அந்த ஐயர் பூராம் எங்களுக்கு வந்து எங்களை மாப்பிள்ளை என்று சொல்வார்கள். அவர்கள்லாம் எங்களுக்கு மாமா. மாமா மாமா சொல்லுகின்ற மந்திரங்களை எங்களை போன்ற மருமையங்கள் லேசுவாசா கத்திருக்கிறோம் சாமி. ஓ, அப்ப அவங்கெல்லாம் உங்களுக்கு மாமா. கேசரி கேசரியா கீசரி மேசரி, நீ எந்திரிச்சு போ. சரி, இருக்கட்டும். சலியா குனிங்க. அவர்களாகப்பட்டவர்கள் முக்கியமான ஒரு காரியத்திற்காக அந்த மந்திரங்களை ஓதுவார்கள். அதான் உண்மை. எனக்கு முக்கியமான என்ன காரியம்னா எங்க ஊர் மாயாண்டியை கூட்டு வரேன். இங்க வாயா. இங்க அவர் தாங்க எங்க ஊர்ல பெரிய ஆளு. யாகத்திலே எத்தனை விதமான மூலிகைகளை கலப்பாங்க? யாகத்திலே கலப்பது என்ன? எம்சாண்ட், எம்சாண்டா, சிமெண்ட், சிப்ஸ், தண்ணி. ஏன் கோபுரிய? முதல்ல யாக வளர்க்க வேண்டும் என்றால் அங்கே செங்கல் வேண்டும். செங்கல் விலை கூட. அதனாலதான் 27 செங்கலை அடுக்க வேண்டிய இடத்துல 4 ஆலப்புழாக்கு தூக்கி போட்ட இடம் மறைஞ்சிடும். கைதட்டலாம். ஆனால் யாகத்திலே என்ன கலப்பாங்க அப்படின்னா, முத 27 பனைமரம். பனைமரம் அதை வெட்டக்கூடாது. தமிழ்நாட்டுடைய தேசிய மரம். கன்னத்துல போட்டுக்கோங்க. நீங்க ஏதாவது பதில சொல்லிக்க. நீங்க கன்னத்துல வர தேக்கு மரம். தேக்கு மரம் லைசன்ஸ் வேணும். அதை என்ன பண்ண போற? ஆனா யாகத்துல என்ன கலப்பாங்க அப்படின்னா, அதத்தாயா நானும் கேட்கிறேன். என்னதாயா கலப்பாங்க? கலந்ததை எப்படி ஒன்றொன்றா சொல்ல முடியும் சாமி? கைதட்டலாம். சரி, யாகத்துக்கு நடுவில் ஏன்னா விஜய் டிவி சின்ன மரும சீரியல் என்னை கூட்டு போய் இப்படித்தான் நடிக்க வச்சாங்க. முன்னாடி ஆளே இல்லை. நான் உடனே பார்த்தீர்களா என்னையே பொண்ணா புலம்ப விட்டு இந்த சின்ன மரும சீரியல்ல தலை நீ வாப்பா. சிங்கம் சிங்கம் லயன் பேட்ஸ் பேரிச்சம்பழம். இது பேசினாலும் எதிர்க்க பேசினேன். ஆஹா, கண்டிப்பா கண்டிப்பா. சரி வாங்க. உலகத்துல ராமாயணம் என்றால் என்ன சொல்லுவோம்? ராமாயணம் தான். டேய், வர்றவங்கலாம் இப்படியே இருக்கீங்களடா. என்ன ராமாயணம்? என்ன ராமாயணம்? கம்ப ராமாயணம் அப்படி இருக்குல்ல. ராமாயணம் என்றால பெண்ணால் உருவானது அப்படின்னா என்ன? அதான் ராமாயணம். ஆமாங்க. ஏன் ஒரு பெண்ணால் உருவாச்சு? ஒரு பொம்பளை ஆள் இருந்துச்சுல, அந்த பொம்பளை ஆளுக்கு அதை உருவாக்குனாங்க. இவர் பெரிய அவருக்கு பாடி கார்டு. ஏங்க உங்களை காலி பண்றதுக்காக வெளியூர்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க. என்னைய காலி பண்றதுக்கா? சரியா போச்சுன்னா அப்ப நீங்க ஒரு மாதிரியா இருக்கு பூதியா. சரி வாங்க. சரிங்க. நீங்க யாருன்னா தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யார் முத? என்னதாப்பா நடக்குதுங்க? நாடகமா? நாடகம் என்றால் எள்ளு இசை. ஏங்க மழை பெஞ்சதுல இருந்து ஊருக்காரர்களுக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியல. ஈரத்துல நான் என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியல. ஆனா மொத்தத்துல நான் யாரு அது தெரியலையே. அதான் நீங்க யாருன்னு எனக்கும் தெரியலையே. ஏன்னா எனக்கு தூக்க வரிச்சல் நடிக்கிற வியாதி இருக்கு. இப்ப நீ என்னடா பொம்பளை பிள்ளைய வெறிச்சு பாக்குற? இல்ல சாமி, கோவிச்சுக்கிறாதையா. நீங்க எங்க இருந்து வரீங்க? வேலோகத்துல இருந்து. மாட்டு தொழுவத்துல இருந்து படுத்து கந்தீங்களா? இந்த உண்ணியா தம்பி, இந்த நல்ல ஜோக் பண்ணிட்டீங்க. உள்ள போய் ஓய்வெடுங்க. எங்க வந்து உண்ணிய பாத்துருக்கேன். வாங்க. இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய, ஆமா, முத்தொழிலுக்கு வழங்கக்கூடிய வள்ளி திருமணம். உங்கள் தந்தை பெயர்? என்னுடைய தந்தை பெயர் பிரம்மா. உங்களுடைய தந்தை பெயர்? யாரு மையன்? பிரம்மா.
பிரம்மைமயே. ஆமாங்க. இந்த டைலாக் வரணும், இந்த கண்டாலிமையை சொல்லி கொடுத்து. யார் மையா? யார் மையா? பிரம்மா. பிரம்மமேனா? ஆமாங்க. அட அட பிரம்மமேன் தானா? ஆமாய்யா. உங்க அப்பே என் கையில கிடைச்சான்னு வை, ஆ. அப்பனாலே அப்புறம் பாத்துக்க அவனை. 70,000 வாங்கிட்டு எங்கிட்டு போய் யாரு உன்னட்ட எங்க போய் கடை வாங்கினா? 70,000 வாங்கிட்டு போனேன். ஒழுங்கா மரியாதையா உங்க அப்பனை வந்து கட்ட சொல்லிடு. டேய், நீ வேற யாரையா சொல்ற நினைக்கிறேன். யாரு பிரம்மமேன் தானே? ஆமாய்யா. உங்க அப்பா தம்பி இவ்வளோ டைலாக் நான் சொல்லவே இல்லை. வாங்க, ரொம்ப நீச்ச தண்ணி குடிச்சு வரையில. அவர் பிரம்மை எந்த பிரம்மன்னு நினைக்கிறீங்க? எந்த பிரம்மே? அதான்டா சேவலாசு கண்ட்ரேட்டரு. தம்பி அந்த நகைச்சுவையை எவ்வளோ தூரத்துக்கு கறுக்க முடியுமோ மாற்றி. தம்பி தம்பி நீங்கள் போங்க தம்பி. அதான் அந்த பிரம்மன் தானே? ஐயா பிரம்ம இல்லை, பிரம்மை இல்லை. அப்போ ஒரு உமை. ஓ முகரில் முல்லை வெட்டி சாத்தேன். மனிதன் தேவன் விலங்கு நிறுவனம் ஒருவனை பரப்பட சாமி என்று சொல்லக்கூடிய 84 கட்சி ஜீவராசிகள் படைக்கக்கூடியவன் எங்கப்பா பிரமா. துளாராசிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. டேய், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி ஜோசியக்காரி மாதிரி இருக்கும்? இப்போ நீங்க தானங்க படபடன்னு சொன்னீங்க. இலங்கை உலகத்தில் உள்ள அனைத்து சாமி. 84 கட்சி ஜீவராசிகள் குறிப்பறிவின் தன்மை குறிஞ்ச நாட்டு கண்டிப்பா மக்கள் சாமி. ஆக தாங்களிடம் நாங்கள் எல்லாம் இந்த பாமர மக்களை சிரிப்ப வைக்கிறதுக்காக உரையாடினோம். அப்ப தவறா இருந்தா மன்னித்து விடுங்கள். நாங்கள் நம்பிராஜன் பிள்ளைகள். நம்பிராஜன் பிள்ளைகளா? ஆமா. அடடட கண்ணுகளா உங்களை பார்த்து எம்பிட்டாளா? நன்றி சாமி, தாங்களுடைய ஆசீர்வாதம். அப்படியே ஆகட்டும். என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் வரை நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வாயாக. ஆக இருக்கட்டும். உள்ளே இருந்தா அமருங்கள். உள்ள யார் இருக்கா? அதெல்லாம் பார்க்க கூடாது, போங்க. சரி, அப்ப கூட்டி வரீங்களா? போங்க, உள்ள பார்க்க கூடாது. யார் இருக்கான்னு நீ சொல்லணுமா இல்லையா? உன்னை என் தங்கை வள்ளி, இன்னொன்னு எங்களுடைய தோதுமாது. ஆக அதை அழைத்துட்டு வாருங்கள். பாருங்க, கூட பிறந்திட்ட எப்பிரவி. ஆமா, தேவி சக்கம்மா. பாண்டியனாய் அண்ணா கூட பிறந்திட்ட எப்பிரவி. பாண்டியனே எந்த தம்பி. முண்டைக்கு பாடு தெரியல வச்சாரு. கண்ணே அண்ணா வெள்ளைய சேவலை எடுத்து வாடி. வெள்ளைய சேவலை எடுத்து வாடி. திறனு போருக்கு போய் வருக. ஆமராசா தம்பி. சேவலை எங்கனையே கொண்டுட்டாங்க. அது பிராயல் இலை. ஓடியாத்தா காட்டுக்குள்ளே காதல் கிளிய கட்டி வீட்டுக்குள்ளே அது அடைச்சு வச்சு. காட்டுக்குள்ளே காதல் கிளிய கட்டி காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே. ஆமா மாப்பிள்ள. வீட்டுக்குள்ள அத அடைச்சு வச்சே. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே கண்டே. வீட்டுக்குள்ள அத அடைச்சு வச்சே. அது கூட்டுக்குள்ள இல்ல, வீட்டுக்குள்ள. என்ன கூட்டுக்குள்ள காட்டுக்குள்ள? வீட்டுக்குள்ள அடைச்சு இதுக்கு முன்னாடி நான் கூட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க. கண்ணே நம்ம இடத்துக்கு
மேலவத்துல இருந்து நாரதர் வந்திருக்காரு, அவர் நல்லா தானே பேசுறாரு. நாரதர் வந்திருக்காரு, அவர் நல்லா தானே பேசுறாரு. என்னென்னமோ கேட்கிறாரு இறைவா, என்னென்னமோ கேட்கிறாரு. ஏதேதோ சொல்லி பார்த்தோம் வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விளையாமா இந்த முக்கலைக்கு காத்துப்பட்டு வலிக்கு விழலாமா. அச்சமணி ஞான மருதாச்சா ஏ காத்தோடி காத்தாக பறந்தாச்சா வீணாமா நீனாமா. யாரா உனக்கு என்னடா வேணும்? இதே அம்மா ஐட்டா ஏய், நம்ம உருப்படி. உங்க உருப்படியா? ஆமாங்க. அது நீங்களே இப்படி உள்ளதெல்லாம் இப்படி இல்லைங்க, இப்போதைக்கு நம்மளுக்கு இப்படி கோடி கோடியால கொடுத்தாலும் கூட கொட்டி கிடங்காத ஒரு கிழங்கு போல இருக்கு. ஆமாம், அந்த கிழங்கு வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்டவன் கொடுத்தது என்னுடைய அழகுக்காக இந்த ஆண்டவனா பார்த்து கொடுத்த அம்முக்குட்டி இது. அடாடாடாடா, கோடி. சரி, இருந்தால் இருவரும் நலமாக இருங்க. சரி, அடுத்த என் தங்கச்சி இருக்காங்களா? ஆமா. அடுத்து வாருங்கள். தங்கச்சி, சென்னையில் என்ன போல பணக்கார யாரும் இல்ல.